ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோன்னா போக்கர் MP40, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் மூன் பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்கேர் வருது பார்த்தீங்களா, அது எப்போ வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற கொலாபரேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே வரப்போகிற ஃபுட்பால் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் நம்ம கேமுக்குள்ளே ஜூன் மந்த்துக்குள்ளே சீக்கிரமாக வரப்போகுது கைஸ். நான் காட்டுறேன். அப்படியே காலை தேய்ச்சின்னு வர்ற மாதிரி நல்லா இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நீ ஸ்லைடுன்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, நல்லா தான் இருக்குது. இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஃபேடட் வீல் வருது, அரைவல் அனிமேஷன் அது இது நிறையா வருது கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் இப்படியே பால் உதச்சின்னு வர்றாரு பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வர 11ஆம் தேதி வரப்போகுது கைஸ். இந்த அரைவல் அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபேடட் வீலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சைட் ஸ்கின்னும் கொடுத்து வச்சுருக்காங்க, ஃபுட்பால் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 1500 டைமண்ட் பிடிங்கி விட்ருவானுங்க. பட் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்லேயே விழுந்தாங்க கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது வரையும் அவ்வளோவா லக்கில் கொடுத்ததில்ல கைஸ், நிறையா பிடிங்கி தான் விட்ருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பால் தொடைக்கிற அமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேரில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா வர ஜூன் மந்தில் தான் கைஸ் வரும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கைஸ். நீங்கள் இது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ஒரு குட்டி கொலாபரேஷன், அதாவது இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொலாபரேஷன் வரப்போகுது. இது சத்தியமாக என்ன கொலாபரேஷன் தெரில கைஸ். நயாங்கு அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஷூ கம்பெனின்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு டியோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் அதர் சர்வர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. பட் நம்ம சர்வருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மேபி கூடிய சீக்கிரத்தில் எடுத்துன்னு வருவானுங்க கரீனா டிவிஸ். பட் இது என்ன சந்தோஷம்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. பட் அதனால் நம்ம சர்வருக்கு எடுத்துன்னு வருவானுங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு VSS ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது. லீக்கர் சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்ஜ் பஸ்டர் கன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கூட காம்போவாக வரும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜ் பஸ்டருக்கு இந்த 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்கின்னு மறுபடியும் ரிட்டர்ன் விட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AWM சொன்னாங்க, அது கேன்சல் ஆகி இப்போ சார்ஜ் பஸ்டரில் வந்து நிற்கிது. இதுதான் ஃபைனலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்குறது என்னென்னா போக்கர் MP40 எப்போ ப்ரோ ரிட்டர்ன் வரும்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்த போக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. என்னதான் கோப்ரா MP40 இருந்தாலும் போக்கருக்குன்னு ஒரு தனி ஃபேன் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வர 19ஆம் தேதி தான் கைஸ் பாசிபிள் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா B54 அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த போக்கர் MP40 ஆட் பண்ணி வச்சுட்டாங்க கைஸ். ஸோ கூடிய சீக்கிரமே நீங்கள் இந்த போக்கரை கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். அப்புறம் நம்ம இந்த வீடியோட மெயின் டாபிக் போயிடுவோம். பிளட் மூன் பண்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைஸ் வரப்போகுது. இந்த ஒயிட் ரெட் கலர் பேஸ் பண்ணி தான் இந்த நியூ பண்டலும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபீமேலுக்கும் இதே மாதிரி தான் மண்டிலலாம் கொம்பு வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல, பேக் ஸ்கின்னா லூட் பாக்ஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கத்திக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா AWM ஸ்கின்னு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது ஈஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கான ஸ்கின்னு, அப்புறம் ஒரு க்ளோவால் ஸ்கின்னும் கொடுத்து வச்சுருக்கேன் ஈஸ். அப்போனா இது ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிரிம்சன் மூன் கட்டிங் அமௌண்ட் மாதிரி அந்த மாதிரி அதை ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க.
நான் ரிங் ஈவெண்ட் காட்டுறேன் எந்த மாதிரி வர பாசிபிள் இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் லைக் போடலன்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்க கைஸ். பாருங்க அப்புறம் இந்த பழைய பண்டல்லாம் சேர்த்து தான் விடுவானுங்க. எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக புது பண்டலை மட்டும் விட மாட்டாங்க கைஸ், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ரிங் ஈவெண்ட்டில் தான் கைஸ் வரும். ஸோ டைமண்ட்லாம் பிடுங்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கூட பார்த்தீங்கன்னா சாமுராய் பண்டலும் வர கைஸு வாய்ப்பு இருக்குது. இந்த நியூ எவோ ஸ்கேர் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா போன அப்டேட்லேயே வர வேண்டியது வரல. பட் இந்த அப்டேட்டில் கன்ஃபார்ம் வரும் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூன் பண்டல் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேரை இருக்குது. கோல்டன் பேண்டம் குத்து இதுக்கு ஸ்பெஷலாக சவுண்ட் எஃபர்ட்டு ஃபைனல் ஷாட்லாம் வேறு லெவலில் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு எமௌண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு எவோ வால்ட்டில் எதிர்பார்க்கலாம் கைஸ். அப்புறம் OB54 என்னென்ன கன் ஸ்கின்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கான்னு பார்ப்போம். இது ஒரு கன் ஸ்கின் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது எவோ கன்னுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது, பட் எந்த கன்னுன்னு தான் கெஸ் பண்ண முடியல. எமௌண்ட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் எமௌண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸ் ஸ்கின்னாக தான் கைஸ் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னையோட பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் சீசன் முடியுதில் பார்த்தீங்களா கைஸ், இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 2 மணியோட ரீசெட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே சின்ன சின்ன நிறைய பெரிய அப்டேட்டே வருது. எப்படின்னா இப்போ சிஎஸ் ரேங்கில் கன் ஸ்டோர் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எஸ்எம்ஜி, இப்போ எஸ்எம்ஜினா எஸ்எம்ஜி மட்டும் தான் வரும். ஷார்ட் கன்னா பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் மட்டும் தான் வர்ற மாதிரி விட்டுருக்கானுங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னைப்பர்லாம் ஒன்லி ஏர் ட்ராப்பில் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஏர் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா AWM இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் M24 அந்த கன் தான் கைஸ் வரப்போகுது. இந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சிஎஸ் ரேங்க் ரிவார்ட்லாம் அப்படியே பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதே ஒரு போன க்ளோவால் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா க்ளோவால் இவனுக்கு கொடுத்தே நான் அதை பர்மனெண்ட்டாகவே எடுத்துட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக ஒரு வெக்டார் ஸ்கின்னு கொடுக்குறானுங்க, ஒரு போன ஸ்கின்னு கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு போனீங்கன்னா இந்த ஒரு மஞ்சள் கலர் சட்டை கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் எலைட் மாஸ்டர் போனீங்கன்னா இந்த ஒரு பராங் ஸ்கின்னும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் அப்படியே மிச்சம்லாம் அப்படியே தான் கைஸ். அந்த ஸ்டெல்லார் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவதார் பேனர்லாம் பச்சை கலர் ப்ளூ கலர்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே வர ப்ரைம் ஸ்டோரையும் பார்த்துருவோம் கைஸ். ப்ரைம் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேந்தர் பண்டலு, அப்புறம் அதுக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பண்டலு, இது ரிங் ஈவெண்ட்லேயே நீங்கள் எடுத்துடலாம் கைஸ், இதெல்லாம் வேஸ்ட்டு எடுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா M4Y ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா, அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிருத் பண்டில், சூப்பர் ஸ்டார் பண்டில், அதுவும் விட்டு வச்சுருக்கானே. இந்த ப்ரைம் ஸ்டோருக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாட்டா, பாய் பாய்.